வணக்கம். என் பேர் ரித்திகா. ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்ல இருக்கிற பீப்பிள் வந்துட்டு, இல்ல கேலோரிஸ் வந்துட்டு பார்த்து கரெக்ட்டா சாப்பிடணும்னு நெனைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எது எதுல வந்துட்டு லோ கேலோரி இருக்கு, எதுல ஹை கேலோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க. உலகத்திலேயே 0 கேலரி ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வாட்டர் மட்டும் தான். சரிங்களா? அதுக்குன்னு நம்ம வந்து வெறும் வாட்டரா குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால என்னென்ன வெஜிடபிள்ஸ்ல லோ கேலரி ஃபுட் இருக்கு, அதாவது லோ ஜிஐ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கும் அந்த ஃபுட்ல. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப 20 கேலோரிஸ் கிட்ட கிட்ட 20 கேலோரிஸ் அந்த மாரி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 100 கிராம் பெர் கிராம் அந்த மாரில கிடைக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாவே மார்க்கெட்ல அவைலபிளான ஃபுட்ஸா நான் சொல்றேன். ஸோ அத வந்து நோட் பண்ணிட்டு, உங்களோட இப்ப இந்த சம்மர் டைம்லயும் வந்துட்டு ஜென்ரலா எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த காய்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபுட்டுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாட்டர் கன்டென்ட் உடம்புல வந்து அதிகமா இருக்கிறதுக்கும், கிளைமேட்ட டேக்கிள் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்துடலாமா? ஒரு 6 ஃபுட்டு தான். சரிங்களா? ஒயிட் பம்ப்கின்னு சொல்லுவோம். வெள்ளை பூசணி. இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு பாட்டில் கார்ட், சொரக்கான்னு சொல்லுவோம். அண்ட் குக்கும்பர், இதுலேயும் உங்களுக்கு தண்ணிச்சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரேடிஷ், முள்ளங்கின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டொமேட்டோ, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின், மினரல்ஸும் அதிகம். அண்ட் சௌச்சோ. ஸோ இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாம்.